ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க சாப்டர் 6 அல்ஜிப்ரா ப்ளே. அதில் லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட் கொஷனில் இருக்க 5th and 11th கொஷின் நம்ம சால்வ் பண்ணல. அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான், அதனால அது ரெண்டுத்தையும் ஒன்றா சால்வ் பண்ணலான்னு இருக்கோம். அது ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸில் ஆன்சர் சொல்லலை. ஸோ இப்போ அதோட ஆன்சர் டீட்டெயிலாக பார்க்கலாம். First, 5th question. There are 3 shrines, each with a magical pond in front. If anyone dips flowers into these magical ponds, the number of flowers doubles. A person has some flowers. He dips them all in the first pond and then places some flowers in shrine 1. Next, he dips the remaining flowers in the second pond and places some flowers in shrine 2. Finally, he dips the remaining flowers in the third pond and then places them all in shrine 3. If he placed an equal number of flowers in each shrine, how many flowers did he start with? How many flowers did he place in each shrine? இப்போ இந்த கொஸ்டினை நான் அப்படியே தமிழ்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சால்வும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 3 ஷ்ரைன்ஸ் இருக்கு. 3 ஷ்ரைன்ஸ்க்கு முன்னாடி 3 பாண்ட்ஸ் இருக்கு. அதுல போடுற எல்லா ஃப்ளவர்ஸுமே டபுள் ஆகும். இப்போ ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பூ இருக்கு, அது எவ்வளோன்னு தெரியாது, அதனால அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாண்ட்ல அதை போடுறாரு, அப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ளவர்ஸ் டபுள் ஆகும். டபுள் ஆகுதுன்னா இந்த எக்ஸ் வந்து 2x ஆகும். டபுள் ஆகுது இல்லையா, ஸோ இன்டூ 2 பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஷ்ரைன் 1ல போயிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் 2x ஃப்ளவர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஃப்ளவர் அவரு எடுத்து வைக்கிறாரு. அது எவ்வளோன்னு தெரியாது, அதனால அதை வந்து நம்ம வைன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஷ்ரைன்ல வைக்கிறது வைனா இந்த -y ஆகும். இந்த 2x ஃப்ளவர்ஸ்ல இருந்து -y ஃப்ளவர்ஸை நம்ம எடுத்து ஷ்ரைன்ல வச்சிடறோம். அப்போ மீதி இருக்க அந்த ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் தான் 2x - y. புரியுதா? y வந்து நம்ம எடுத்து வைக்கிறது, 2x வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது. அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது கிடைக்கும் இல்லையா, அதுதான் இங்க 2x - y. இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு அவரு செகண்ட் டெம்பிளுக்கு போறாரு. அங்க இருக்க பாண்ட்ல டிப் பண்றாரு. அப்போ அது அங்க டபுள் ஆகும். இந்த ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் அப்படியே டபுள் ஆகும். அப்போ இன்டூ 2 பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணா மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 4x - 2y. இப்போ இதுதான் அவரு டபுள் ஆன பிறகு இருக்க அந்த ஃப்ளவர் நம்பர்ஸ். இதுல இருந்து மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸை டெம்பிள்ல வைக்கிறார் இல்லையா, அது வந்து -y பண்ணணும். ஏன்னா கடைசியா சொல்லியிருக்காங்க ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் ஒவ்வொரு டெம்பிளையும் வைக்கிறாரு. அப்ப இங்க y நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சாங்கன்னா இங்கேயும் y நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் வச்சிருப்பாரு. அதனால அந்த y நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸை இங்க மைனஸ் பண்றோம். அப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது, 4x - 3y மாறுது. ஸோ இதுதான் ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் ஆஃப்டர் ஷ்ரைன் 2. இப்போ ஷ்ரைன் 3க்கு போறாரு. அப்போ மறுபடியும் அந்த பாண்ட்ல டிப் பண்ணும்போது டபுள் ஆகுது. ஸோ நம்மளோட இந்த எக்ஸ்பிரஷன் மறுபடியும் டபுள் ஆகுது. ஸோ 2 × 4x - 3y. இப்போ 2 உள்ள கொண்டு வந்தா 8x - 6y. இப்போ மறுபடியும் டபுள் ஆன பிறகு அதுல இருந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளவர் இங்கேயும் வைக்கிறாரு. அப்போ அதே -y இங்கேயும் பண்ணணும். இப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது, 8x - 7y மாறுது. இப்போ ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் தான் இது. அண்ட் ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் டு 0, அதாவது ரிமைனிங் ஃப்ளவர்ஸே இல்லை, அவர் எல்லாத்தையும் வச்சுட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே அங்க வச்சுட்டாருன்னா அவர்கிட்ட ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் இல்லைல்ல, ஸோ ரிமைனிங் வந்து 0. அந்த ரிமைனிங்கோட எக்ஸ்பிரஷன் தான் இது. அண்ட் ரிமைனிங் ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும், ஏன்னா ஃப்ளவர்ஸ் நம்ம கிட்ட இல்லை. ஸோ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 8x - 7y = 0. இந்த -7y நம்ம ரைட் சைட் கொண்டு வந்தா +7y மாறும். இப்போ 8x = 7y. இப்போ x and y நமக்கு தெரியாது, ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஒன் சைட் கொண்டு வந்தோம்னா x டிவைடட் பை y, y வந்து இங்க வந்துடும். அண்ட் 7 இங்கே வச்சுக்கலாம். அண்ட் 8 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவைட்ல வரும் டினாமினேட்டர்ல. இப்போ 7/8. ஸோ x by y யோட ஆன்சர் என்ன, 7/8. இப்போ x ஓட வேல்யூ 7, y ஓட வேல்யூ 8ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுங்கிறது அவர் ஸ்டார்டிங்ல எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாருன்னு, அண்ட் ஒய்ங்கிறது எவ்வளோ ஃப்ளவர்ஸ் அவர் ஒவ்வொரு டெம்பிளையும் வச்சிருந்தாருன்னு, அதுதான் y. இப்போ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சா, அவ்வளோதான். அண்ட் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன்ல இருக்கா இல்லையா, ஸோ xy ரேஷியோ வந்து 7/8. ஒருவேளை நம்ம இன்டூ 2 பண்ணோம்னா சேம் ரேஷியோ இல்லையா, இதுக்கு ப்ரொபோர்ஷனலான ரேஷியோஸும் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இன்டூ 2 பண்ணால் 14/16 வருமா. இப்போ இந்த 14/16னா
இப்போ 14 நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இனிஷியலாக இருக்கும் அண்ட் 16 ஃப்ளவர்ஸ் அவர் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணாலுமே கரெக்டாக தேர்ட் டெம்பிளில் வரும்போது நமக்கு 0 வரும். வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆன்சர் 7 and 8க்கே போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து 7, அது டபுள் ஆச்சுன்னா 14 ஆகும். அதுலேருந்து 8 நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் வில் பி 6. அந்த 6 ஃப்ளவர்ஸை இங்கே வந்து போட்டால் டபுள் ஆகும். 6 டபுள் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும்? 12. அதுக்கப்புறம் 12ல இருந்து மறுபடியும் 8 மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 4. இப்போ 4 இருக்கா? இந்த 4ல இருந்து மறுபடியும் டபுள் ஆச்சுன்னா 8 ஆகும். அண்ட் அதுல இருந்து 8 எடுத்துட்டோம்னா 0. ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் வச்சாச்சு. கரெக்டா வந்துருச்சா? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 14 and 16 போட்டு பார்க்கலாமா? அந்த ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கிறது. இப்போ 14 ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம டபுள் பண்றோம். அப்போ 28 ஆகும். 28ல இருந்து எவ்வளோ ஃப்ளவர்ஸ் ஷ்ரைன்ல வைக்கணும்? 16. ஒயோட வேல்யூ 16. அப்போ 16 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எவ்வளோ வரும்? 12 வரும். இப்போ அந்த 12 டபுள் பண்ணா 24 ஆகும். அதுல இருந்து மறுபடியும் 16 மைனஸ் பண்ணணும். இங்க நான் ஏன் டபுள் பண்றதுலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபாஸ்டா போறேன்னா இப்போ 12 வந்து இங்க இருந்து ரிமைனிங் அண்ட் டபுள் பண்றது பாண்ட்ல டிப் பண்ணதுனால அண்ட் அதுக்கப்புறம் ஷ்ரைன்ல வச்ச பூவை மைனஸ் பண்றோம், which is 16. 24 minus 16 8. இப்போ அந்த 8 ரிமைனிங் ஃப்ளவர்ஸ் இங்க எடுத்துட்டு போறோம். அது டபுள் ஆகும். டபுள் ஆனா 16. அதுல இருந்து 16 ஃப்ளவர்ஸ் அங்க வச்சிருவோம். அப்போ மீதி ஆன்சர் 0. அப்போ எல்லா ஃப்ளவர்ஸும் அங்க வச்சுட்டோம். இப்போ 14 16 மட்டும் இல்ல, இதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க எல்லா வேல்யூமே இப்போ இது கூட இன்டூ 3 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 21/24 வருமா? இப்போ 21 நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இனிஷியலாகவும் ஒவ்வொரு கோயிலையும் 24 ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலுமே நமக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ்ல 0 வந்துடும் ஆன்சர். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ராவா சொன்னது. ஆன்சர் வந்து x = 7, y = 8 கண்டுபிடிச்சது வரைக்கும் போதும். இப்போ நமக்கு கடைசியா கிடைச்ச எக்ஸ்பிரஷன் x/y = 7/8. அதுல நம்ம y அதாவது எவ்வளவு ஃப்ளவர்ஸ் எடுக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து ஷ்ரைன்ல வைக்கணும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்போம்? y = இப்போ y அந்த சைட் போனா y = 7 வந்து டினாமினேட்டர்ல வரும் அண்ட் 8 வந்து xக்கு பக்கத்துல நியூமரேட்டர்ல போயிடும். இப்போ 8/7x வரும். y = 8/7x. இத ஜெனரலா நம்ம எப்படி சொல்லலாம்னா இந்த 8 வந்து நம்ம 2 கியூப்னு சொல்லலாமா? அதே மாதிரி 7 2 கியூப்ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம். அதாவது 8ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 7 வரும் இல்லையா? இப்போ 2 கியூப் minus 1 into x. இந்த 3ங்கிறது என்னன்னா நம்ம 3 டெம்பிள்ஸ் பார்த்தோம். 3 ஸ்டெப்ஸ்ல அது மைனஸ் ஆன பிறகுதான் நமக்கு 0 ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. அந்த 3 தான் இது. அப்போ ஒருவேளை 4 டெம்பிள்ஸ் வரணும்னா 4 ஸ்டெப்ஸ் வரணும் இல்லையா? இப்போ 2/4 divided by 2/4 minus 1 into x. இந்த மாதிரி இருக்கணும். இதே ஜெனரலா சொல்லணும்னா இந்த 4 3 நம்ம n மாத்தணும். where n is number of steps required. எத்தனை ஸ்டெப்ஸ் கழிச்சு நமக்கு இங்க 0 வரணும் ஆன்சர். அதுதான் நமக்கு n. எத்தனை டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது இங்க n. இப்போ ஒருவேளை 4 டெம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இங்க 4 போடுவோம். 4 போட்டா என்ன ஆன்சர் வரும்? 2/4 வந்து 16 divided by 2/4 minus 1 வந்து 16 minus 1 15 into x. இப்போ y ஓட வேல்யூ இந்த x நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா y/x = 16/5. அதாவது y ஓட வேல்யூ 16 and x ஓட வேல்யூ 15 இருக்கணும். அப்படி இருந்தா 4 ஸ்டெப்ஸ்ல நமக்கு இதே மாதிரி 0 ஃப்ளவர்ஸ் வரும். இது வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? x = 15 and y = 16. இப்போ நான் சொல்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். நாங்க x = 7 and y = 8 சொல்லும் போதே ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ 4 டெம்பிள்ஸ் இருக்கு. எவ்வளோ ஸ்டார்டிங் ஃப்ளவர்ஸ்? 15 ஃப்ளவர்ஸ். டபுள் ஆனா எவ்வளோ ஆகும்? 30 ஆகும். அதுல இருந்து 16 ஃப்ளவர்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். 16 ஃப்ளவர்ஸை ஷ்ரைன்லேயே வச்சுட்டா அப்போ எவ்வளோ இருக்கும்? 14 ஃப்ளவர்ஸ் இருக்கும். இப்போ அந்த 14 ஃப்ளவர்ஸோட ஷ்ரைன் 2க்கு போறாங்க. ஷ்ரைன் 2ல அது டபுள் ஆகுது. அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் 16 ஃப்ளவர்ஸ் எடுக்கிறாங்க. சேம் கான்செப்ட் தான். இப்போ 28 - 16 எவ்வளோ? 12. இப்போ இந்த 12 ஃப்ளவர்ஸோட ஷ்ரைன் 3க்கு போறாங்க. 12 டபுள் ஆகுது 24 அண்ட் அதுல இருந்து 16 மைனஸ் பண்ணா 8. இப்போ இந்த 8 ஃப்ளவர்ஸோட டெம்பிள் 4 போறாங்க. பாருங்க ஸ்டெப் 3 வரைக்கும் பார்த்துட்டோம். 0 வரவே இல்லை. இப்போ டெம்பிள் 4 போறாங்க. 8 ஃப்ளவர்ஸோட 8 டபுள் ஆகுது 16. அதுல இருந்து
இந்த y ஈக்குவல் டு 16 அந்த 16 ஃப்ளவர்ஸை டெம்பிளில் வச்சுட்டா நமக்கு 0 ஆன்சர் வருது. எல்லா ஃப்ளவர்ஸும் அங்கே காலி ஆயிடும். இங்க வந்து 4 ஸ்டெப்ஸ்ல ஃபினிஷ் ஆகுது. ஏன்னா நம்ம 2 power n and 2 power n minus 1 ஃபார்முலா வச்சு n ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூஸை வச்சு நம்ம பண்ணதுனால 4 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து எப்படி இந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்னு இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். பட் உங்களுக்கு வேணும்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து எப்படி இந்த ஜெனரல் ஃபார்ம் கொண்டு வந்தாங்கன்னு நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் 11th question Karim and the Genie puzzle பார்க்கலாம். 11th question Karim and the Genie. Karim was taking a nap under a tree. He had a dream about a magical lamp and a genie. He heard a voice saying, "I have come to serve you, oh master." He woke up and his surprise, it was a genie. "Do you want to make money?" asked the genie. Karim nodded dumbly in bewilderment. The genie continued, "Do you see the banyan tree over there? All you have to do is go around it once. The money in your pocket will double." Karim immediately started towards the tree, only to stop by the genie. "One moment," said the genie. "Since I'm bringing you great riches, you should share some of your gains with me. You must give me 8 coins each time you go around the tree." Thinking that was trifling amount, Karim readily agreed. He went around the tree once, just as the genie had said. The number of coins in his pocket doubled. He gave 8 coins to the genie. He made another round. Again, the number of coins doubled. He gave 8 more coins to the genie. He went around the tree for the 3rd time. The number of coins doubled again. But to his horror, he was left with only 8 coins exactly, the number of coins he owed the genie. As Karim began to wonder how the genie tricked him, the genie let out a loud laugh and disappeared. இப்போ நான் இதை தமிழ்ல சொல்லிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஆன்சரும் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many coins did Karim initially have? இப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளோ காயின்ஸ் கரீம் இனிஷியலா வச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அந்த கதையை சொல்லணும்னா, ஜீனி வந்துச்சு. ஜீனி கரீம் கிட்ட போயிட்டு, உனக்கு காசு வேணுமா, இந்த பேனியன் ட்ரீயை சுத்து, உனக்கு காசு டபுள் ஆகும், உன் பாக்கெட்ல இருக்க மணி டபுள் ஆகும், அந்த மாதிரி சொல்லிச்சு. அப்போ அவன் பாக்கெட்ல இருக்க மணி எவ்வளோன்னு நமக்கு சொல்லல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அண்ட் அவனும் ஒரு 3 ரவுண்டு சுத்தினா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு காயின்ஸ் இருந்துச்சு, கொடுத்துட்டான். அப்போ 3rd ரவுண்ட் சுத்தும் போது அவங்க கிட்ட 8 காயின்ஸ் தான் இருந்துச்சு. அதையும் ஜீனி கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட காசே இல்லை, அவன் வச்சிருந்த காசு கூட போயிடுச்சு இப்போ. ஸோ இப்படி அந்த ஜீனி ஏமாத்திருச்சு. இப்போ அவன் எவ்வளவு காசு வச்சிருந்தான்னு கேக்குறாங்க. ஸோ இனிஷியலா அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருந்தது தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்ட பிறகு அது டபுள் ஆகும்னு சொல்றாங்களா, இப்போ அந்த எக்ஸ் வந்து 2x ஆகுமா. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல x ஈக்குவல் டு 2x ஆகுது. அதுல இருந்து 8 காயின்ஸை ஜீனி கிட்ட கொடுத்துட்டோம். அப்போ 2x மைனஸ் 8 ஆகுது அந்த எக்ஸ்பிரஷன். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல இதுதான் வந்து ரிமைனிங் காயின்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. அந்த 8 போன பிறகு மீதி இருக்க காயின்ஸோட எக்ஸ்பிரஷன். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல அந்த 2x மைனஸ் 8ல இருந்து மறுபடியும் டபுள் ஆகுது. அப்போ இன்டூ 2 பண்ணணும். இன்டூ 2 பண்ணால் 4x minus 16. இப்போ இதுல இருந்தும் மறுபடியும் 8 காயின்ஸை இந்த செகண்ட் ரவுண்டுக்கு ஜீனி கிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால இந்த -8 பண்ணணும். இப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது, 4x minus 24 மாறுது. இதுதான் ரிமைனிங் காயின்ஸ் தட் கரீம் ஹேவ். இப்போ தேர்ட் ரவுண்ட்ல மறுபடியும் அந்த காயின்ஸ் டபுள் ஆகுது. ஸோ இன்டூ 2 பண்ணணும். 2 இன்டூ 4x minus 24 which is equal to 8x minus 48. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன, 8x minus 48 தான் கடைசியான எக்ஸ்பிரஷன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் மறுபடியும் 8 காயின்ஸ் ஜீனி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ -8 ஆகுது. அப்போ 8x minus 56 வருது. -48 minus 8 வந்து 56. 8x minus 56 தான் கடைசியான எக்ஸ்பிரஷன்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரிமைனிங் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குமோ அதுக்கான எக்ஸ்பிரஷன். ஆனா ரிமைனிங் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு, 0 தான் இருக்கு. இப்போ திஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரிமைனிங் அவங்க கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கும். அப்போ ரிமைனிங் காயின்ஸ் அவங்க கிட்ட இல்ல இல்லையா, அதனால இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். இப்போ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ 8x minus 56 equal to 0. அப்போ 8x equal to 56 இந்த சைடு கொண்டு போதோம்னா minus 56 ஆகும். x equal to 56 divided by இந்த 8 நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். இப்போ ஆன்சர் என்ன வருது, 7. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் போன டெம்பிள் சம் மாதிரியே x equal to 7.
அண்ட் வையோட வேல்யூ இங்க ஆல்ரெடி 8 காயின்ஸ் ஒவ்வொருத்தையும் மைனஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அங்க ரெண்டுமே கொடுக்கல, இங்க ஒன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 கண்டுபிடிச்சிட்டோம். 7 காயின்ஸ் தான் அவனுக்கு இனிஷியலா இருந்துச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, for what cost per round should Karim agree to the deal if he wants to increase the number of coins he has? அப்போ எவ்வளவு காயின்ஸ் தரேன் அப்படின்னு அவன் டீல் பேசியிருந்தா அவன் கிட்ட இருக்க காசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவன் வந்து 8 காயின்ஸ் தரேன்னு ஓகே சொல்லிட்டான். ஆனா அவன் அதை விட கம்மியா தரேன்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ அவன்கிட்ட இருக்கிறது 7 காயின்ஸ், அதை விட நமக்கு அதிகமா தான் அந்த எண்ட் ஆஃப் த ரவுண்ட்ல வரணும். அந்த மாதிரி வரணும்னா அவன் எவ்வளவு காயின்ஸ்க்கு டீல் பேசியிருக்கணும். இப்போ 8 காயின்ஸ்க்கு டீல் பேசினானா அது வந்து நமக்கு காசே வரல. அப்போ எவ்வளவு காயின்ஸ்க்கு டீல் பேசினா அவன்கிட்ட காசு வந்திருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அவன் கிட்ட இருக்கிறது 7 காயின்ஸ் அவனுக்கு தெரியும் இல்லையா, இப்போ அதை வச்சு அவன் கால்குலேட் பண்ணிருக்கணும். இப்போ 7 காயின்ஸ்னா அது டபுள் ஆச்சுன்னா 14 ஆயிருக்கும். அதுல இருந்து அவன் எக்ஸ் காயின்ஸ் கொடுக்கணும். அதாவது எவ்வளவு காயின்ஸ் கொடுக்கணும்னு அவன் தானே சொல்லணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் காயின்ஸ் அதுல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 14 மைனஸ் எக்ஸ் ஆகுமா? அந்த 14 மைனஸ் எக்ஸ்ல இருந்து மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் சுத்தும் போது அது டபுள் ஆகும். அப்போ 2 இன்டூ 14 மைனஸ் எக்ஸ் வந்து 28 மைனஸ் 2x ஆகும். இப்போ இந்த ரிமைனிங் காயின்ஸ்ல இருந்து அவன் அதே நம்பர் ஆஃப் காயின்ஸ் எக்ஸ்க்கு நம்பர் ஆஃப் காயின்ஸை ஜீனி கிட்ட கொடுக்கணும். இப்போ மைனஸ் எக்ஸ்னா 28 மைனஸ் 3x மாறுது. இப்போ தேர்ட் ரவுண்ட்ல இந்த 28 மைனஸ் 3x மறுபடியும் டபுள் ஆகும். டபுள் ஆச்சுன்னா இன்டூ 2வா? அப்போ 28 இன்டூ 2 எவ்வளோ? 56. அப்புறம் மைனஸ் 3 2s are 6. இப்போ இதுல இருந்தும் அவன் ஜீனிக்கு தேர்ட் ரவுண்டுக்கான காசை கொடுக்கணும். அது வந்து எக்ஸ். இப்போ எக்ஸ் ருபீஸ் கொடுத்தாங்கன்னா 56 மைனஸ் 7x வருது. இப்போ 56 மைனஸ் 7x ருபீஸ் தான் அவன் கிட்ட இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து should be greater than 7 இருக்கணும். ஏன் greater than 7 இருக்கணும்? ஏன்னா 7 ருபீஸ் தான் அவன் போட்டதை விட அதிகமா தான் அவனுக்கு வேணும். கடைசி ரிமைனிங் காசோட எக்ஸ்பிரஷன் இது. ஸோ இந்த வேல்யூ வந்து அவன் போட்டதை விட அதிகமா இருக்கணும். அந்த ரிமைனிங் காசு வந்து அவனுக்கு அதிகமா இருக்கணும். அவன் போட்டதை விடனா 7 விட கிரேட்டரா இருக்கணும். இப்படிதான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 56 இங்க மைனஸ் 7x இருக்கு இல்லையா, ஸோ பிளஸ் 7x மாத்தணும்னா நம்ம ரைட் சைட் கொண்டு வரணும். அதனால இங்க 7x ரைட் சைட் கொண்டு வந்தா பிளஸ் 7x ஆகும். அண்ட் இங்க 7 இங்கேயும் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம இதையும் இந்த சைடு லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 7 மாறும். அப்போ 56 மைனஸ் 7 எவ்வளோ? 49. அப்போ எக்ஸ் வேல்யூ இந்த 7ஐயும் நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம்னா 49/7 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 7. ஸோ இங்க இருந்து என்ன நமக்கு கிடைக்குது? 7 is greater than 6. அப்போ x should be less than 7. xங்கிறது நம்ம என்னன்னு எடுத்தோம்? x number of coins that should be given to ஜீனிக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் நம்ம இங்க x எடுத்துக்கோம். முதல்ல சால்வ் பண்ணும் போது x வந்து அவன்கிட்ட இருக்க காசு. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணும் போது ஜீனி கிட்ட இருக்க காசை எக்ஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணோம். அண்ட் அந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா should be less than 7 இருக்கணும். அவன் கிட்ட 7 காயின்ஸ் இருக்கு. அப்ப அந்த 7 காயின்ஸை விட கம்மியா தான் அவன் கொடுக்கணும். அப்பதான் அவனுக்கு லாபம். இல்ல 7 காயின்ஸ் தான் கொடுப்பேன், இல்ல அதுக்கு மேல கொடுத்தானா, இப்ப இந்த பசில்ல வந்த மாதிரி 8 காயின்ஸ் கொடுத்தானா அவனுக்கு லாபம் இல்ல, அவன் கிட்ட காசே இல்லாம தான் போகும். இப்போ third question பார்க்கலாம். Through its magical powers, the genie knows the number of coins that Karim has. How should the genie set the cost per round so that it gets all of Karim's coins? இப்போ ஜீனிக்கு வந்து அவன்கிட்ட இவ்வளவு காயின்ஸ் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுதான் அது ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. எனக்கு 8 காயின்ஸ் வேணும்னு. ஸோ அது எப்படி பண்ணிருக்கோம், அது எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம்னு கேக்குறாங்க. இப்போ இது எப்படி போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஃபிளாட் ரிடில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க y நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? yங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் நம்ம ஜீனி கிட்ட கொடுக்க போகுது, அந்த ஜீனி ஃபிக்ஸ் பண்ண போகுது. இப்போ இங்க 8 நம்பர் ஆஃப் காயின்ஸ்லயே அந்த 8க்கு பதில் நம்ம y போட போறோம், அவ்வளவுதான். இப்போ x நம்பர் ஆஃப் காயின்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அந்த கரீம் கிட்ட இருந்து காயின்ஸ் டபுள் ஆகுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அண்ட் அதுல இருந்து 8 காயின்ஸ்க்கு பதில் y காயின்ஸ் போட்டிருக்கோமா, ஏன்னா அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்றதா பார்க்க போறோம். அப்போ அந்த 8க்கு பதில் y போட்டுட்டோம். அப்போ 2x மைனஸ் y நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து ரிமைனிங்கா இருக்கும் அவங்க கிட்ட. இப்போ செகண்ட் ரவுண்ட் போவாங்க. செகண்ட் ரவுண்ட் போனா அது அப்படியே டபுள் ஆகும். டபுள் ஆச்சுன்னா 4x மைனஸ் 2y மாறும். அண்ட் அகெயின்
y நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஜீனி கிட்ட தரணுமா, அதனால -y. அப்போ எவ்வளவு ஆகும்? -3y மாறும். நான் அப்படியே அதுல மாத்திட்டு தான் வரேன் பாருங்க. போன வாட்டி பண்ண அதே சம் தான். இப்போ தேர்ட் ரவுண்ட்ல இந்த ரிமைனிங் காயின்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச ரிமைனிங் காயின்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆகும். இப்போ டபுள் ஆச்சுன்னா 8x - 6y மாறுது. இப்போ அதுல இருந்து மறுபடியும் ஜீனிக்கு y காயின்ஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது? 8x - 7y. இப்போ 8x = 7y. அதாவது இந்த 7y நம்ம ரைட் சைட் கொண்டு வந்தோம்னா 8x = 7y வரும். இப்போ டெம்பிள் ஃபிளவர் ரிடல்ல வந்து அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்துருச்சா? இப்போ நமக்கு y தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ y ஒன் சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தா 8/7x வருமா? இப்போ y தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இந்த 7 வந்து 8/7ங்கிறது ஒரு டெசிமல் பாயிண்ட்ல ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இப்போ இங்க x வந்து என்ன நம்பர் போட்டா நமக்கு ஒரு ஹோல் நம்பர் ஆன்சரா கிடைக்கும்? இந்த 7 நம்ம இங்க போடணும். இப்போ 8/7 into 7 போட்டு பாருங்க. ஆன்சர் 8 வருது. அப்பதான் நமக்கு ஹோல் நம்பர் வருது. வேற ஏதாச்சும் நம்பர் போட்டோம்னா ஹோல் நம்பர் நமக்கு கிடைக்காது. சோ 8/7 into x = y இடத்துல x 7 போட்டா நமக்கு கேன்சல் ஆயிட்டு y = 8 வருது. அப்ப அந்த டீல் பேசுற காயின்ஸ் வந்து 8 காயின்ஸா இருந்தாதான் அவங்க கிட்ட இருக்க அந்த காயின்ஸ் 3 ரவுண்ட்ஸ்லயே ரிமைனிங் அமௌண்ட் வந்து 0வா வரும். சோ இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இவ்வளவுதான் ஆன்சர். அண்ட் எக்ஸ்ட்ராவா ஒன்னு சொல்லணும்னா, ஒருவேளை அவன் கிட்ட 14 காயின்ஸ் இருக்கு இனிஷியலா. அப்போ ஜீனி என்ன பண்ணிருக்கோம்? இந்த இடத்துல 14 போட்டிருக்கோம். 14 போட்டிருந்தா இங்க 2 வருதா? அப்போ 8 2s are 16. அப்போ y = 16 அவங்க கிட்ட டீல் பேசியிருக்கோம். 16 காயின்ஸ் நீ எனக்கு ஒரு ரவுண்டுக்கு தரணும்னு டீல் பேசியிருக்கோம். அப்பதான் எல்லா காசும் ஜீனிக்கு வரும், அவங்க கிட்ட காசே இருக்காது. இப்படிதான் அந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ஜீனி அந்த y வேல்யூவை, அதாவது எவ்வளவு காயின்ஸ் கேட்கணும் அவங்க கிட்டங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சது. இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இந்த 2 ரிடலோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வேற சாப்டருக்கான வீடியோ போடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.